Bye.
எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளை தேவன் இலவசமாய் தந்தபடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கடந்த அந்த பாதையெல்லாம் தேவனுடைய கிருபை நமக்கு அனுகூலமாக கூட இருந்தது. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆராதனை பொழுது வரையிலும் தேவன் நம்ம நடத்தினபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பூலோகமுள்ள எல்லா பரிசுத்தமுடைய ஆராதனை ஆசீர்வதிப்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய மத்தியில் கர்த்தரை அசைவாடுகிறபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வானதூத சேனைகள் மனோகர கீடங்களால போதோ வானதூத சேனைகள் மனோகர கீடங்களால போதோ போய் நீ பாடி சுதேக மாவேர் போய் நீ பாடி சுதேக மாவேர் மன்னவனே இறக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே சாட்சியந்த தமது பிள்ளைகளுக்காகவும் வசந்த பிள்ளைகளுக்காகவும் கொடுக்கப்பட்ட காணிக்கை ஒவ்வொன்றுக்காகவும் கிருத்தியமாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருடைய கரங்களை ஆசீர்வதி அவருடைய கையும் பிரயாசங்கள் முயற்சிகள் ஒவ்வொரு அதிகமான ஆசீர்வாதம் நன்மைகள் பெற்று மேன்மேடு கத்திரை இறக்கி தொடர்ந்துள்ள தொகுதி கத்திரை புறப்படும். எல்லா விதமான தடைகளை கத்திர உடையும் மகிமை விளங்கப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே அப்படி உட்காருங்க. இந்த நாளில் நாம் தேவ சமூகத்தில் வந்து தேவனை ஆராதிக்க ஆண்டவனுக்கு நல்ல தருணம் தந்தது பெரிய ஒரு பாக்கியம். எத்தனையோ மக்கள் இந்த நாளை தங்களுடைய வாழ்க்கையை அனுபவிக்க முடியாதபடி மிகுந்த வேதனை மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில், உபத்திரத்தின் மத்தியிலிருந்து துவண்டு கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த நாளை மிகவும் ஆசீர்வாதமாக தந்துக்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவா, இன்னொரு அல்லேலூயா சொல்லுவா, இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்றைக்கு மாலையில் 5 மணிக்கு நமக்கு இங்கே விசேஷமான ஆராதனை இருக்கிறது. எல்லா தேவப்பிள்ளைகளும் கடந்து வர வேண்டும். கத்திரிக்கை திருவிருந்த ஆராதனை நான் எடுக்கல அப்படின்னு நினைக்கக்கூடாது. முதலாவது பொது ஆராதனை தான் நடக்கும். ஆகையினால எல்லா தேவப்பிள்ளைகளும் இந்த சாயங்காலம் உள்ள 5 மணி ஆராதனை வந்து அதில் உள்ள ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல உங்களை அன்போடு அழைக்கிறோம். கத்திரிக்கை ஸ்தோத்திரம். நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற மிகவும் சந்தோஷமான காரியம். கர்த்தருடைய வார்த்தையை கடந்து போகிறோம். ஒரு முக்கியமான காரியம், நம்முடைய மத்தியிலே வருஷங்களாக வந்த அருமையான இந்த பாஷுடைய அம்மா திடீரென்று கீழே விழுந்து ஒரு புறம் போய் அப்படியே வெளியே விட்டதாகவும், அதுக்கு இப்போ ஆப்ரேஷன் முடிந்து 8 தினம் ஆப்ரேஷன் முடிந்திருக்கிறது. அப்போது அவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு உதவி நாம் செய்ய தனித்தனி யாரும் கொடுத்து நம்ம செய்ய பண்ண முடியாது. அதோட சேர்த்து எல்லோரும் கொடுக்குறத சேர்த்து அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் காசு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். கொஞ்சம் காசு நீங்கள் வைத்திருக்கீங்க. சிலருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியாதுங்கிறத சாயங்காலம் உள்ள ஆராதனையில் நீங்கள் கொண்டு வைக்க இல்லை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடவுள். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறது. அந்த சூழ்நிலை நம்ம கொடுக்குற பெரிய ஒரு சின்ன ஒரு உதவி தான். ஆனால் அதனுடைய பிரதிபலன் நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நிச்சயம். நமக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது இல்லையா? இந்த கஷ்டத்தை எதுலாம் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? சந்தோஷமாக நம்ம இயன்றது இதை செய்யாதவங்க செய்யுங்க. இந்த பாக்ஸில் நீங்கள் வைத்தால் போதும். நாங்கள் கரெக்ட் பண்ணி நாளை தினத்தை கொண்டு ஒப்படைத்து விடுவோம். அல்லேலூயா, நல்ல அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம், இந்த நாளை தேவன் இலவசமாய் தந்திருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் கடந்து போகிறோம். ஒரு சிறிய பாடல், ஒரு கோரஸ் பாடின பின்பு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம்.
விசேஷித்தவர் ராஜா தானே தேவா தானே விசேஷித்தவர் ராஜா தானே உற்சாகம் அடித்து ஆளை நன்றி சொல்லுங்க. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இவ்வளவு நேரம் அருமையான பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே ஆவியில் நிறைந்து கர்த்தருடைய ஆராதனை மிகவும் ஆசீர்வாதமாக நடத்தி கொண்டிருந்தாங்க. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறது மிகவும் நமக்கு நன்மையாக பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கும்படி நாம் யாவரும் அதிக ஜபத்தோடு கூட காணப்படுவோம். நமக்கு இந்த வருஷத்தினுடைய அந்த வாக்குத்தத்த வார்த்தையை ஒன்று வாசிக்க கேட்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 41 10 வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பாருங்க, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். தர்மையான இந்த வாக்கு தத்துவத்தை நாம் வாசித்து தியானித்தோம். அதிலே சில நிறைய காரியங்கள் யார் யாருக்கு தேவன் சகாயராக வெளிப்படுவார் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இப்போதும் கூட ஒரு பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதில் அளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். எளிமையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் நம்முடைய வார்த்தையை தம்முடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுக்கும்படியாக செபிக்கிறோம்.
பரிசுத்த ஆவியானவர் இந்த பிள்ளைகளோடு இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான சத்துருடைய தடைகளை நீ உடைத்தறிந்து அது மகிமையை விளங்க பண்ணுங்க. தொடர்ந்துள்ள பகுதியை ஆவியான பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களோடு நீ பேசும். இதுவரையிலும் ஆவியான சமயம் என்று லாபிக் கொண்டிருக்கிறீர். தொடர்ந்து மகிமை விளங்க பண்ண ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தையினுடைய பின்பகுதியை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீர். திக்கற்றவர்கள் என்று சொல்லும்போது எல்லாராலும் கைவிடப்பட்டு, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு, எல்லாராலும் நெகிழப்பட்டு, இனி என்ன செய்வேன், எனக்கு உதவி செய்ய யார் இல்லையே என்று சொல்லுகிற ஒரு இடம்தான் திக்கற்றவருடைய நிலை. அப்படி திக்கற்றவர்களாக இருக்கக்கூடியவருடைய இந்த ஆத்துமாக்களுக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் ஒருவர் தான். அவர் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் சகாயம் பண்ண முன்னால் வருவாங்க. நம்ம கொஞ்சம் காசு இருக்கும்போது, பலம் இருக்கும்போது, பணம் இருக்கும்போது, சக்தி இருக்கும்போது, சுகம் இருக்கும்போது, ஆசீர்வாதங்கள் இருக்கும்போது, எல்லா சௌகரியங்களும் நமக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் ஒரு நேரத்துல நம்முடைய உறவினர்கள் வருவாங்க, பந்துக்கள் வருவாங்க, சகோதரர்கள் வருவாங்க, நமக்கு வேண்டியவங்க எல்லாம் வந்து நமக்கு சகாயம் பண்ண உதவுவாங்க. ஏனென்றால் நாம் இதோ இருக்கிறதுல பரவாயில்லை என்று காணும்போது வருவாங்க. ஆனா நமக்கு நெருக்கம், பிரச்சனை, நஷ்டம், கஷ்டம், விலகினோம், ஐயோ தாங்க முடியாத இக்கட்டான சூழ்நிலை, அந்த நேரத்தை என்ன செய்வேன் தத்தளிக்கும் போது அந்த நேரத்தை யாரும் நமக்கு வந்து எட்டி பார்க்க வர மாட்டாங்க. ஆமென் ஆமென். ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ ஏழையான தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். அங்க ஒப்புவிக்கும் போது அங்கே சொல்லப்பட்ட திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீர். வேதத்திலே அநேக திக்கற்ற பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்களுக்கு தேவன் சகாயராக வெளிப்பட்டார். அதுல இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு முன்பாக கொண்டிருக்கிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சில வசனங்களை வாசிக்க கேளுங்க. 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு, தீர்க்கதரிசிகளில் புத்திரருக்கு ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, இந்த முதல் வசனத்தை கொஞ்சம் நாம் தியானிப்போம், கவனிப்போம். வேத புத்தகத்திலே ஏராளமான திக்கற்றவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல இது ஒரு முக்கியமான பகுதி. நல்ல ஒரு அருமையான குடும்பம் எருசலேமிலே வாழ்ந்து வருகிறார்கள். அந்த குடும்பம் நல்ல தீர்க்கதரிசியினுடைய குடும்பம். அருமையான தீர்க்கதரிசிக்கு மகனா இருந்ததான அந்த மகனுடைய மனைவி, அவளுக்கு 2 பிள்ளைகள். திடீரென்று புருஷன் இறந்து போகிறார். அல்லேலூயா. எனக்கு அப்ப யாரும் ஜெபம் பண்ணாண்டா, ஒரு குறிக்கப்பட்ட நேரம் வசனம் நல்லா தியானம் பண்ணி நம்ம இப்ப முடிச்சோம். சரியா? இந்த அருமையான இந்த சகோதரிக்கு 2 ஆம்பளை பிள்ளைகள். இந்த அருமையான இந்த சகோதரன் இருக்கு நாட்கள்ல நிறைய கடன் வந்து விட்டது. கடன் இருக்கவே திடீரென்று அவர் இறந்தும் போனார். இந்த 2 ஆம்பளை பிள்ளைகளை நம்பிதான் இந்த அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. பிள்ளைகளை இனி வளர்த்தெடுக்கணும், பிள்ளைகள் தான் எனக்கு இனி உதவி என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அநேக குடும்பங்கள்ல இப்படிப்பட்ட அநேக சூழ்நிலை வருகிற சந்தர்ப்பங்கள் உண்டு. இன்றைய தினம் காலையில அழைமண்டத்திலிருந்து பெருஞ்சலமுக்கு யாத்திரை செய்து கொண்டிருக்கும் போது பொதுவாக டிரைவர் கண்டக்டர் எல்லாருக்கும் பழக்கம் வைத்திருப்பேன். ஓடி போய், பிள்ளை நல்லா இருக்கீங்களா, அவங்க அப்பா எப்படி இருக்கிறாங்க? அது அப்பா போய்விட்டார் என்றார். எனக்கு தெரியாது, நான் போகிற பாதை கொத்தியோடு. அப்போ அப்படி வான்னு சொல்லிட்டு ரெண்டு மேலும் அப்படி என்ன பேசுறது ஒரு வார்த்தை கேட்டு, எப்படி சுகம் இல்லாமல் இருந்தாரா? இல்லை, திடீர்னு இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் வந்து போயிட்டார்.
மறுபடியும் கண்டக்டர்கிட்ட கேட்டேன், எப்போ அவர் இப்படி சொல்ல என்ன ஆச்சு? அதுக்கு 1 மாதம் ஆகிப்போச்சு ஐயா, உங்களுக்கு தெரியாதா என்ன? தெரியாது. இதே பையனுடைய தகப்பனை இறந்து போனவன் எங்கே பார்த்தாலும் சாருன்னு சொல்லி ரொம்ப விசேஷமாக பேசுவார். பேசுறது மட்டும் இல்லை, அவர் சொல்லுவார், எனக்கு இளைய பையனுக்கு திருமணத்தை பார்க்கணும் ஐயா, எங்கேயாவது நல்ல பிள்ளைகள் கிடைத்தா சொல்லுங்க, எங்க ஜோம் பண்ணுங்க என்றெல்லாம் சொல்லுவார். ரொம்ப காரியம் நல்ல நிறைய நேரம் பேசிட்டு இருப்பார். அவர் ஒரு பஸ்ஸுக்கு கண்டக்டராக இருந்தவர், அந்த டிரைவராக இருந்தவர். இவர் ரிட்டையர்டு. அது பிள்ளைகளுக்கு எல்லாம் திருமணம் ஆகிவிட்டது. ஆனால் இந்த இளைய மகன் அவன் இப்போது டிரைவராக இருக்கு. அவரை பார்த்தா அவர் கிட்ட ஒரு 35 வயசு மேல் இருக்கும். எவ்வளவோ முயற்சி பண்ணார், எவ்வளோ எல்லாம் இங்கே பாருங்க, இங்கே கவனிங்க, எவ்வளோ பிரயாசப்பட்டார், காரியம் நடக்கல. எதிர்பார்க்க முடியாத நேரத்தில் இந்த அருமையான சகோதரர் இந்த உலக ஓட்டத்தை முடித்து விட்டார். மிகவும் பரிதாபமான சூழ்நிலை. நான் இப்போவும் கூட நான் சிந்தித்து கொண்டு வந்தேன் இந்த பையனுடைய ஏக்கம். என்றால் ஐயோ அவனுக்கு ஒரு திருமணம் நடக்கவில்லையே என்னுள்ள வேதனை ஒரு பக்கம். அநேக குடும்பங்கள்ல இப்படிப்பட்ட மரணங்கள் வந்து அந்த குடும்பம் படுகிற வேதனை கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அதே போல இந்த எலிசா தீர்க்கதரிசி வந்து இந்த அருமையான தீர்க்கதரிசியுடைய குடும்பத்தில் வந்து விசாரிக்கிறார், என்ன எப்படி என்று. அப்போது அவள் சொல்லுகிறாள், எனக்கு 2 ஆம்பளை பிள்ளை. எத்தனை சொல்லுங்க? அதாவது யூத ஜனத்துக்குள்ளே அந்த நாட்களில் ஒரு காரியம் இருந்தது. என்னவென்றால், நீங்கள் கடன் பெற்று விட்டால், அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாவிட்டால், அந்த வீட்டில் ஆண்களோ பெண்களோ பிள்ளைகள் இருந்தால் அடிமையாக்கி கொண்டு போய் விடுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அடிமையாக்கி கொண்டு போய் விடுவார். அதற்காக வேண்டி இப்போது நிறைய கடன் இதை கொடுத்தவர்கள் அவர்கள் வந்து நிற்கிறாங்க, உன் பிள்ளைகளை நாங்கள் கொண்டு போகிறோம். இப்போ கொஞ்ச நாட்கள் முன்னாதான் புருஷன் இறந்திருக்கிறார். புருஷன் இறந்த வேதனை தாங்கவே முடியல. எப்படி இதை சமாளிப்பது? என்னை 2 பிள்ளைகளும் தான் உண்டு, கடன்காரங்களை வந்து நம்ம நெருக்குவாங்க என்று வேதனையோடு இருக்கும் போது, புருஷன் இறந்த வேதனை தீர்ந்து போகும் முன்பதாக, ஒரு ஆறுதல் கிடைக்கும் நேரத்துக்கு முன்பதாக 2 பிள்ளைகளை அடிமையாக்கி கொண்டு போக முடிய வந்து நிற்கிறார். எப்படி இருக்கும்? எவ்வளவு வேதனை பாருங்க. இனி வருங்காலத்தில் எனக்கு இந்த 2 பிள்ளைகளும் தான் உண்டு இந்த நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, ஐயோ இந்த பிள்ளைகளை இதோ கடன் கொடுத்தவர்கள் வந்து கொண்டு போய் நிற்கிறார்களே, தாங்க முடியாத வேதனை மத்தியில் புழுவை போல துடித்து மிகுந்த சஞ்சலத்தோடு நிற்கும் போது, மேலே பார்த்தால் வானம், கீழே பார்த்தால் பூமி, யாருடைய ஒரு உதவியும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியில் நின்று தவிக்கிறதான திக்கற்ற அருமையான அந்த மகளுக்கு தேவ மனிதனாகிய எலிசா கடந்து வருகிறார். தேவ பிள்ளையே, அவருடைய உறவினர்கள் இல்லையா? இனஜன பந்துக்கள் இல்லையா? சகோதரர்கள் இல்லையா? யாரும் ஏனென்று கேட்கவில்லை, யாரும் வந்து என்ன என்று விசாரிக்கவில்லை. அவள் தன்னந்தனித்த நிலையில் தன் 2 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு வேதனையோடும் கண்ணீரோடு நிற்கும் இடத்துல கர்த்தர் தேவ மனிதனாய் எலிசாவை அனுப்புகிறார். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள்ல கடன் பிரச்சனை, விலகினோம், பலவிதமான நிந்தனை, தாங்க முடியாத துயரம், ஐயோ நான் என்ன செய்வேன், எனக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரங்களை பெற்றுக்கொள்ள முடியல, அந்நியர்கள் பறித்து கொண்டு போகிறார்களே, அந்நியர்களுக்கு அது அடிமையாகி போகிறது, நான் என்ன செய்வேன் என்று நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நேரங்கள் வேதனையோடு இருக்கிற நேரம் உண்டு. அருமையான தேவ பிள்ளையே, உனக்காக சகாயராக தேவன் வெளிப்படுகிற தேவன். எல்லாருடைய கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இந்த நாளில் தேவன் நமக்காக வேண்டி அவர் சகாயம் பண்ணபடி கடந்து வந்திருக்கிறார். இந்த சம்பவத்தை நாம் தியானிக்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே ஒரு காரியம், திரும்ப அந்த வசந்தி வாசிங்க. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனார், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன் என்பதை நீர் அறிவீர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தீர்க்கதரிசி அல்ல ஊழியக்காரனுடைய குடும்பத்துக்குள்ள வந்திருக்கக்கூடிய கொடுமையான வேதனை.
ஒரு விசுவாச குடும்பத்தில் இருக்கிற தேவ பிள்ளைய வாழ்க்கையில் வந்திருக்க வேதனை இந்த சூழ்நிலை, அது எப்படி அதை சரிப்படுத்துவது தெரியல. என் புருஷன் உமக்கு பயந்திருந்தா, தேவனுக்கு பயந்திருந்தவன் நீர் அறிவீர். நிறைய குடும்பங்கள் ஆண்டவருக்கு பயந்து பக்தியா இருக்க குடும்பங்களில் சூறாவளியை போல சத்துரு பயங்கரமாய் போராடிக்கிறான். ஏதாவது ஒரு வழியிலே நம்முடைய வேதனையை தாங்க முடியாதபடி நாம் சஞ்சலப்பட்டு தவிக்க வேண்டிய சூழ்நிலையில் மாட்டிக்கொள்ள வேண்டிய நிலை வருகிறது. சில நேரம் பயங்கரமான வியாதியா இருக்கும், சில நேரம் பயங்கரமான கடன் பிரச்சனையா இருக்கும், சில நேரம் இதோ மற்ற தேவையில்லாதபடி மற்றவரா இதோ பழி சொல்லுங்கள், அவர் சொல்லுங்கள், பரிகசிக்கிற சூழ்நிலைகள், எத்தனையோ விதவிதமான இன்னல் நிறைந்த சூழ்நிலை. எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு தவிக்கிறது. மற்றவர்களுக்கு சகாயம் பண்ண முடியாத சூழ்நிலையில் தவிக்கிற எத்தனையோ குடும்பங்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஆகிவிட்டால் கொஞ்சம் மேன்மையாக ஒரு நிலையில் இருக்கக்கூடிய சகோதரர்களாக இருந்தாலும், சிநேகிதர்களாக இருந்தாலும், உறவினராக இருந்தாலும் விசாரிக்க வரவே மாட்டார்கள். இங்கே யாரும் இல்லாத சூழ்நிலை, திக்கற்ற நிலை. வேதம் சொல்லுகிறது, திக்கற்றவர்களுக்கு நீர் எப்படிப்பட்டவர்? சகாயர். கரங்களை தட்டி கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். திக்கற்ற நிலை என்று தத்தளிக்கிறார். எங்கே போகுது என்று தெரியல. கடைசியில் ஒரு நம்பிக்கை, பிள்ளைகள் மேல் ஒரு நம்பிக்கை. பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனா கொஞ்சம் நேரத்துக்குள்ளாக இதோ கடன் கொடுத்தவர்கள் அந்த பிள்ளைகளை அடிமையாக்கி போறாங்க. பரிதாபமான சூழ்நிலை தத்தளிக்கிறார். தேவன் இந்த நேரத்தில் அவருடைய அழுகையை கண்டார், அவருடைய வேதனையை கண்டார். இந்த நாள் பகல் வேளையில தேவனுடைய பார்த்திருக்கிற தேவ பிள்ளையே, எனக்கு யாரும் உதவி செய்ய இல்லை, எனக்கு யாரும் என்னுடைய இதோ காரியத்தை விசாரிக்க வரலையே, தன்னன் தனித்த நிலையில் நின்று தத்தளிக்கிறேன் என்று நினைக்கிறாயோ? சிலருடைய வாழ்க்கையில பிள்ளைகளால் பெரிய வேதனை, மருமக்களால் பெரிய வேதனை, மனைவியினால் பெரிய வேதனை, புருஷனால் பெரிய வேதனை, இப்படி எல்லாம் தத்தளிக்க எத்தனை விதமான குடும்பம். அதன் மத்தியில நம்மை விசாரிக்க, நமக்கு ஆறுதல் சொல்ல, நமக்கு சகாயம் பண்ணி, நமக்கு ஒரு தேவையை சந்திக்க ஒரு சகாயம் நமக்கு உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த தேவனுக்கு பயந்து அந்த குடும்பத்துக்கு நம்ம நினைப்போம், ஆண்டவர் பயத்துல இருக்கிறேன், நல்லா ஜெபிக்கிறேன், ஆண்டவர் கொடுக்கிறேன், ஆண்டவர் ஆராதிக்கிறேன், ஆண்டவர் பிரியமா இருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த வேதனை, ஏன் எனக்கு இந்த உபத்திரவம், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த நஷ்டம்? தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பத்தில் தானே சில புயல்கள் வீசுகிறது. ஞாபகம் வருகிறது, அருமையான தாயா, நல்ல ஒரு பக்தி உள்ள தாய். அவங்க எப்போ ஜெபிக்கணும், ஆண்டவரை தேடணும், ஆலயத்துக்கு வரணும், அப்படிப்பட்ட ஒரு தாய். அதுவும் அவருடைய மகன் தன்னை அர்ப்பணித்து ஊழியத்தில் இருக்கிற ஒரு அருமையான தாசன். நல்ல இல்லையா? அவர்கள் இருக்க இந்த வீடு மனசு மட்டும் அவங்க திரும்பும் போது இங்க வீடு வேணும் என்று சொல்லி அருமையான ராணியுடைய அம்மாவுடைய வீடு தான் ஒழுங்காக்கி கொடுத்தோம். அப்ப சொன்னாங்க, எப்படி வாடகை கொடுப்போம் தெரியல, நம்ம சொல்லி கர்த்தர் நடத்துவார். அல்ல இல்லையா? அல்ல இல்லையா? நிலையை பார்க்கும்போது பரிதாபமான ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு இவ்வளவு லட்சங்கள் செலவாக்கவர்கள் எங்கிருந்து என்ன செய்ய முடியும் என்று தெரியல. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகள் தகப்பன் அவர் சகாயராய் வெளிப்படுகிறார். அந்த குடும்பத்துக்கு அறிந்த செபியுங்கள். இங்கே பாருங்கள், இதோ தத்தளிக்க அந்த நேரத்தில் தேவ மனிதனாக எலிசாவை கடந்து வருகிறார். அவர் கேட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? 2வது வசனத்தை வாசி. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல், ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றார். வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு குடம் எண்ணெய் மட்டும் இருக்கிறது. அந்த நாட்கள்ல இதோ பலஸ்தீன தேசத்திலே விசேஷமானது முதலாவது ஒலிவ எண்ணெய். சொல்லுங்க, ஒலிவ எண்ணெய். எல்லா வீட்டிலும் ஒலிவ எண்ணெய் இருக்கும். நம்ம இப்போ ஒலிவ எண்ணெய்னா ரொம்ப விலை கொடுத்து வாங்கணும். அங்கே மரங்கள் வைத்திருக்கிறாங்க, வாழை தோட்டம், ஏத்த கொலை, செந்துளம் கொலை வச்சிருந்தது போல அங்கே ஒலிவ மரங்களை வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு மேற்பட்ட வருஷங்கள் இருக்கக்கூடிய ஒலிவ மரம் இன்றைக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. நல்லா இல்லையா சொல்லுங்க. இந்த ஒலிவ மரத்தில் உள்ள காய்களை எடுத்து அவர்கள் காய போட்டு சரிப்படுத்தி
செக்கில போட்டு அரைத்து புளிந்ததை எடுத்து எண்ணெய் எடுக்கிறார்கள். அந்த எண்ணெயை அப்படியே அவர்கள் விலைக்கிரயமாக்கி நல்ல காசுகளை சம்பாதிக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இந்த ஸ்திரீனுடைய வீட்டிலே வெறும் ஒரு குடை எண்ணெய் இருக்கிறது. இரண்டாவது, பலஸ்தீனா தேசத்திலே இந்த ஜனங்க வாழ்ந்திருக்கும் ஜனங்களுக்கு இரண்டாவது பிழைப்பு திராட்சை தோட்டம். அங்கே விசேஷம், எந்த வீட்டுக்கா இருந்தாலும் திராட்சை தோட்டம் இல்ல வீடே இருக்காது. இப்ப பாருங்க, நமக்கு எல்லாம் என்ன இருக்கு, உங்களெல்லாம் இல்லையா இருக்கும். ஓரளவு இப்போ கத்தியோட போய் போனீங்கன்னா எல்லாருமே ஒரு 10 மரமாவது என்ன இருக்கும், ரப்பர் மரம் இருக்கும். இங்கே இதெல்லாம் வந்தாச்சு. அல்லேலூயா, நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பிழைப்புக்கு ஏதோ ஒரு வழி. ஆனா இங்க பார்த்த இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே இல்லை, வெறும் ஒரு குடம் எண்ணெய். இதை வைத்து இதோ சாப்பாட்டு உள்ள காரியம் பார்க்கவா, கடன் காரியத்தை தீர்க்க ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை. யாரிடம் சொல்லுது என்று தெரியல. தேவ மனிதன் கேட்கிற, உன்னிடத்து என்ன இருக்கிறது? அப்போது அவர் சொல்லுகிற, ஒரே ஒரு குடை எண்ணெய் தான் இருக்கிறது. அப்போ அவர் தைரியப்படுத்துறார், பிரச்சனை இல்லை, நீ அதை பற்றி பதறாத, நீ அதை பற்றி பயப்படாத, ஒரு குடை எண்ணெய் இருக்குல்ல, இருக்கிறது போதும். அந்த இருக்கிற எண்ணெய் நீ என்ன செய்யணும், கீழே வாசிங்க. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க, இந்த பிள்ளைகள் பக்கத்து வீட்டெல்லாம் போய் பாத்திரங்களை கேட்கிறாங்க. பாத்திரம் கொடுங்க, ஒரு பாத்திரம் கொடுங்க என்று கேட்டு அந்த பாத்திரம் அப்படியே இந்த அம்மாவிடத்தை கொடுக்கிறாங்க. தொடர்ந்து அவள் அவைகளில் வார்த்தாள். அதை அவள் அந்த இருந்த ஒரு குட எண்ணெயை அவள் எல்லா பாத்திரங்களும் வார்க்க ஆரம்பித்தாள். நல்லவே சொல்லுங்க. ஏமா, ஒரு குடம் எண்ணெய் வைத்து நிறைய பாத்திரம் பக்கத்து வீட்டுல 2 பிள்ளைகள், ரொம்ப நல்ல உற்சாகமான பிள்ளைங்க, ஒரு 2 பிள்ளைகள் நான் இருக்கிற அந்த பையன், அவனுக்கு தம்பியில ரொம்ப உற்சாகமான பிள்ளை. தம்பி வரலையா? சரி, பாருங்க, ரொம்ப உற்சாகமான பிள்ளைகள், இந்த காலத்து துடுக்கா இருப்பாங்க. அப்படி இருக்கிற பிள்ளைகள், அந்த 2 பிள்ளைகள், இந்த அம்மாவுக்கு இருந்த 2 பிள்ளைகளுமே நல்ல உற்சாகமான பிள்ளைகள். ஓடி 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 போய் என்ன செய்யறாங்க, பாத்திரங்களை வாங்கிட்டு வர்றாங்க. அப்படியே வரிசையா உள்ள வைத்து இந்த ஒரு குடை எண்ணெயை எடுத்து தேவ மனிதராக எலிசா சொன்னது போல எல்லா பாத்திரம் நிரப்பி வைக்கிறாங்க. நிரப்புற பாத்திரத்தை ஒரு பக்கம் ஒதுக்கி வைக்கிறாங்க. அங்க நடந்த காரியம் என்ன தெரியுமா, எலிசா என்ன சொன்னாரோ அந்த காரியத்தின்படி அதே போல கீழ்ப்படுகிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம பிள்ளைன்னு சொல்லுவோம், பிள்ளை நீ ஒரு ஜோம் பண்ணுமா, கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணி பைபிள் படி. இன்னும் இந்த பிள்ளைகிட்ட இப்போ காலையில் நீங்கள் பைபிள் வாசிகள் கேட்டாலோ ஜோம் பண்ணிங்களும் கேட்டாலும் இந்த கேட்க போகல, கண்ணை முழிக்கிறாங்க. இப்போ கேட்டு வருவோன்னு தலையில தாத்தாச்சு. அப்போ கேட்டா என்ன சொல்லுவாங்க, இல்லை நைட்டு தான் படிப்போம், இல்லை இனி ஒரு நாள் படிப்போம், ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க. ஆனா எலிசா எதை சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு அப்படியே அந்த அருமையான சகோதரி, அந்த பெண்மணி கீழ்ப்படுகிறாள், பிள்ளைகளும் கீழ்ப்படுகிறார்கள். நம்ம குடும்பத்துல ஆசீர்வாதம் வரணும்னா என்ன செய்யணும் தெரியுமா, நாமும் நம்முடைய பிள்ளைகள், தகப்பன் பிளஸ் மனைவி பிளஸ் பிள்ளைகள், இந்த 3 வகுப்பினரும் ஒன்றாய் இசைந்து நின்று காரியம் செயல்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அங்க உள்ளே போய் கதவை பூட்டி விட்டார்கள். அது எதை காட்டுகிறது, ஒரு மனதை காட்டுகிறது. நம்ம வாழ்க்கை எப்போதுமே ஆண்டு சமூகத்தில் வரும்போது ஒரு காரியத்தை செபிக்க போகிறோம், ஒரு காரியத்தை ஆண்டவரை கூப்பிட போகிறோம். அந்த காரியத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கும் போது நமக்கு ஒரு மனம் வேண்டும். தேவையில்லாத இதோ காரியங்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணி மூடிடணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. போனை கூட ஆஃப் பண்ணிடணும். அது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? இப்போ போனு தான் உயிரா இருக்குது. எப்படி ஆஃப் பண்ணி வைப்பது? ஜெபிக்கும் போது, கர்த்தரை ஆராதிக்கும் போது நாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அல்லேலூயா,
அது போல பலர் வந்து நம்ம பெல் அடிப்பாங்க, கூப்பிடுவாங்க. நம்ம ஜெபிக்கிறோமா? ஒரு காரியத்துக்கு என்ன செய்யக்கூடாது? செவி சாய்த்துட்டு கூடாது. எனக்கு இன்னைக்கு ஞாபகம் வருது, ஆபிரகாம் லிங்கனுடைய அந்த சரித்திரங்களை படிக்கும் போது அவர் ஒரு தடவை இதோ ஜெபிக்கவே உட்கார்ந்தா மணிக்கு ஒரு கணக்கா ஜெபிப்பாராம். ஆபிரகாம் லிங்கன் யாரு சொல்லுங்க? என்னம்மா சொல்லுங்க நல்ல. ஆபிரகாம் லிங்கன் யாரு? அமெரிக்கா தேசத்தின் ஜனாதிபதி. சாதாரணமான ஆள் அல்ல. ஆமா, அவர் ஜனாதிபதியை வருவதற்கு காரணம் ஜெபம். ஒரு அல்ல சொல்லுங்க. வேத வாசிப்பு. சாதாரண விறகுகளை வெட்டி தெரு தெருவாய் கொண்டு விறகு வேணுமோ விறகு வேணுமோ என்று கேட்டு சுற்றி திரிந்த அந்த அருமையான மகனை பாட்டி அழைத்து சொன்னாங்க, அப்பா நீ இவ்வளவு கஷ்டப்படுகிற, நான் உனக்கு ஒரு பொக்கிஷம் கொடுக்கிறேன், நீ வா என்று அழைத்து அவர்கள் படித்துக் கொண்டிருந்த அருமையான வேத புஸ்தகத்தை எடுத்து கையில் கொடுத்து சொன்னாங்க, இது பெரிய பொக்கிஷப்பா, இந்த பொக்கிஷமாய வேதவசனம் நன்றா படித்து இதை நீ கனம் பண்ணு, இந்த வேதவசனம் உன்னை உயர்த்தும் என்று சொல்லி கொடுத்தாங்க. கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டி கர்த்தரை துதியுங்க. அருமையான தேவ பிள்ளையே, நீ வேதவசனத்தை வாசித்து தியானித்து அதை நீ கனப்படுத்துவாயானா, மேன்மைப்படுத்துவாயானா, அந்த வேதவசனம் உன்னை மேன்மைப்படுத்தும். தீர்க்கதரிசியுடைய குடும்பத்துக்குள் வந்த மரண புயல், கடன் பிரச்சனை, என்ன செய்து தெரியல. அவங்க பின்னணியில ஒரு ஜெபம் உண்டு, அவங்க பின்னணியில ஒரு தியாகம் உண்டு, அவங்க பின்னணியில கர்த்தரை நோய் கூப்பிடுற அனுபவம் உண்டு, அவங்க பின்னணியில பலி உண்டு, அவங்க பின்னணியில கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் உண்டு. கர்த்தர் பார்த்தா என் பிள்ளைகள் இப்படி ஐயோ எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில், சபையிலோ சகாயமற்ற நிலையில் ஐயோ தத்தளிக்கிறார்களே, என் மகன் எலிசாவை அனுப்ப வேண்டும் என்று கர்த்தர் அனுப்பினார். அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் எவ்விதமாக உடைந்திருந்தாலும், எவ்விதமான நெருக்கத்தில் இருந்தாலும், யாருடைய சகாயம் இல்லாதபடி போனாலும் உன்னுடைய பின்னணி ஜெபம் உண்டோ, வேத வாசிப்பு உண்டோ, கர்த்தருக்கு வேண்டிய பயம் உண்டோ, கர்த்தர் உனக்கு சகாயனை அனுப்புவார். கரங்களை தட்டுவோம், கரங்களை தட்டுவோம், கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரம் துடித்து தூக்கி அடிக்கணும், கர்த்தரை துதித்து தேவனை மகிமைப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களும், துதிக்கிற துதிகளும், ஆராய்கிற ஆராதனைகளும், கர்த்தருக்கு கொடுக்கிற காரியங்களும் எல்லாம் கர்த்தருடைய கணக்கில் உண்டு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவன் ஒரு நாள் அது மறந்து போகிற தெய்வம் அல்ல. என்ன நீங்க எவ்வளவு கஷ்டத்தோடு கொண்டது கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய பலியை நீங்க காணிக்கையா படைத்திருப்பீங்க. கர்த்தருடைய கண்களை கவனிக்கிறது. ஆமென், ஆமென். ஏழைக்கு கொடுப்பதற்காக நீங்க தேவ சமூகத்தை அர்ப்பணிச்சிருக்கீங்க. கர்த்தருடைய கண்கள் கவனிக்கிறது. அல்லேலூயா, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு அவருடைய பிரதிபலம் நிச்சயமாக உண்டு. அவர் சொல்லுகிறார், என் புருஷன் உங்களுக்கு பயந்திருந்தவர் பின்னே அறிவிய. கர்த்தருக்கு பயப்படுறவன் சும்மா இருக்க மாட்டான். அதிகாலை எழுந்து கர்த்தரை தேடுவான். கர்த்தருக்கு பயந்த தாவீது 3 நேரம் கர்த்தரை தேடினான். கர்த்தருக்கு பயந்த தானியேல் 3 நேரம் கர்த்தரை தேடினான். அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய நிலை என்ன? நம்ம பின்னணியில ஜெபம் உண்டா? கர்த்தரை தேடுகிற அனுபவம் உண்டா? வேதத்தை தியானித்து அதை மேன்மைப்படுத்துகிற இடம் உண்டா? விறகு வெட்டி படைத்த அந்த மனிதனை கர்த்தர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தோட ஜனாதிபதியை உயர்த்தினார். அதோடு நான் ஜனாதிபதி ஆகிட்டு என்று விட்டாரா? இல்லவே இல்லை. தொடர்ந்து ஜெபத்தை அதிகரிக்க ஆரம்பித்தார், வேதத்தை தியானிக்க ஆரம்பித்தார், ஆண்டவருக்கு அதிகமான நேரத்தை ஒதுக்க ஆரம்பித்தார். அதுக்கு ஒரு தனியை ஒழுங்குபடுத்தினார், தனி அறையை ஒழுங்குபடுத்தினார். அங்கே அமர்ந்திருந்து ஜெபித்தாரா. ஜெபித்து ஒரு யாராவது வந்து பார்க்க வந்தா உள்ளுக்கு 2 பேர் சத்தமாய் பேசுகிற சத்தம் மட்டும் கேட்கும். இவங்க மணிக்கூரா காத்து திருப்பி போன எத்தனை பேர் உண்டு. அவருடைய நண்பர் ஒரு நாள் வந்து காத்து அவர் எப்படியாவது பார்த்துட்டு போன வெளியே உட்கார்ந்த அந்த மனிதர் பார்த்து கொண்டிருந்தார். வரவே இல்லை வெளியே. அப்புறம் என்ன நடந்தது? அதிகமான நேரம் தாண்டும் இவர் நினைத்தார், நாங்கள் போய்விடும் எழும்ப போறது. திடீர்னு கதவு திறந்து வெளியே வருகிறார், முகத்தை அப்படியே துடைத்துக் கொண்டு. அப்ப அந்த நண்பர் கேட்டாராம், ஐயா 2 பேர் பேசிக் கொண்டிருந்தீர்களே, இன்னொருவர் யார்? இன்னொருவர் யார்? அவர் எங்கே? வந்த மணிக்கூராய் போய்விட்டது, உங்களுக்காக நான் காத்திருந்துட்டேனே. அப்போ அவர் சொன்னாராம் மிகவும் தாழ்மையோடு, நான் வேற யாரோடு பேசல, இயேசு என் பக்கத்தில் வந்த அறையில
அவரோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு கையடி போடுங்க, சத்தமா அடிங்க கைய. ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துங்க. இப்படிதான் நம்ம வீட்டின் அறைக்குள்ள ஜெபம் எழும்பணும். இப்படிதான் வீட்டிலே எப்போது கர்த்தரை துதிக்கிற துதி வரணும். நீதிமானுடைய கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் துதிக்கணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த நாள் பகல் வேளை தேவ சமுத்திரம் வந்திருக்கிறோம். இதோ வெறும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வைத்து நிறைந்ததெல்லாம் ஒரு பக்கம் வை. இதோ வீடை பூட்டிக்கொள், உன் பிள்ளைகளோடு சேர்ந்து அந்த காரியங்களை செய் என்று தேவ மனிதன் சொல்லி கொடுத்தார். தேவ ஆலோசனை வருகிறது. பிற்பாடு கடைசியாக எண்ணெய் நின்று போயிற்று. ஒருவருடைய எண்ணெய் இருந்தல்லவா, அந்த எண்ணெய் அப்படி இருக்க நூற்றுக்கணக்கான பாத்திரங்கள் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, எசனை ரட்சித்தான் ஆடி போகுது. பொங்கி வழியுது. என்ன ஒரு குடை எண்ணெய் அது அப்படிதான் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுல ஒரு வாழைக்குள்ள தான் இருந்துங்க. கஷ்டம் ரொம்ப தாங்க முடியல. கர்த்தர் சொன்னா நீ அரவியில கொண்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்து. ஒரு 100 கொலை வந்து உங்க கண்ணு முன்ன வந்து அவங்க எப்படி இருக்க சந்தோஷம். என்ன ராணிகம்மா எப்படி சந்தோஷப்படுவோம். ஆமென், நல்ல அல்லேலூயா சொல்லுங்களா. பிரைஸ் தி லார்ட். நூற்றுக்கணக்கான குடம் நிரம்பி இருக்கு. ஏற்கனவே இருந்த ஒரு குடம் எண்ணெய் அப்படியே இருக்குது. ஆமென். இப்படிதான் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பின்னணியிலே அங்கே ஒரு ஜெபம் உண்டு, பின்னணியிலே தேவ பயம் உண்டு, பின்னணியிலே அங்கே அந்த குடும்பத்துக்கு பலி உண்டு, பின்னணியிலே தேவ ஆராதனை உண்டு. இந்த நாள் பகலில் தேவ வார்த்தைக்கிற தேவப்பிள்ளை, நீ எவ்வளவோ உன் பிள்ளைகளோடு சேர்ந்து நின்று ஒரு மனமான ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எப்படி நாம் ஆசரிக்கிறோம், எப்படி கர்த்தருடைய காரியங்களை நாம் ஈடுபடுகிறோம். அந்த குடும்பத்துக்கு பின்னாலே தேவனுடைய மகத்துவமான செயல் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. அவள் இதோ எல்லாம் நஷ்டப்பட்டு போய் கடைசியில் அவள் நம்பிக்கையா இருந்த 2 பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை என்னை அடிமையாக்கி கொண்டு போகும்படி வந்திருக்க சத்துருக்கள் மத்தியில, ஆண்டவர் அவர்கள் மத்தியில எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் விருந்தொன்றை சாதிக்குமா? இங்கே தேவனை தேடின குடும்பம், தேவனை பலி செலுத்தின குடும்பம், கர்த்தரை ஆராதித்த குடும்பம், ஆண்டவருக்காக தங்கள் தியாகம் பண்ணி தேவனுக்கு பயந்திருந்த குடும்பம் பெரிய புயல் அடித்து வாழ்க்கையில திக்கற்றவர்களாய் மாற்றப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் அங்கே சகாயம் வெளிப்பட்டார். அற்புதம் நடந்தது. ஒரே ஒரு கூட எண்ணெய் தான் ஐயா, நம்மகிட்ட இருக்க கொஞ்சம் வருமானம் தான், அதை கர்த்தருக்கு ஆசீர்வாதமாக்கி தர முடியும். கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக பக்தி ஆயத்தப்படுத்துகிற தேவன் உங்களுடைய தலை எண்ணியா அபிஷேகம் பண்ணி உங்களை நேர்மைப்படுத்துகிற கர்த்தர் இன்றைக்கு வச்சு இருக்கிறோம். எல்லாரும் அப்படி எழும்புவோம். எழுந்துட்டு தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முடியாதவங்க உட்காரலாம்,
முடியாது அப்படி உட்காரலாம். முடியாதவங்கள உட்காருங்க, மற்றவங்களை எளிமையை கத்திர விடுதலோடு ஆராதிங்க. எல்லாருடைய கண்களை மூடி ஒரு நிமிஷம் நாம தற்பரிசோதனை பண்ணுவோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வருமானம் இப்படிதான் இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில வியாதி மாறல, என் வாழ்க்கை இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நெருக்கப்படுகிறது, காரணம் இல்லாதபடி மற்றவர்கள் நான் குத்தப்படுகிறேன், நெருக்கப்படுகிறேன், பரிகசிக்கப்படுகிறேன், நிந்திக்கப்படுகிறேன். ஆண்டவரே, குடும்பத்திய சூழ்நிலை இப்படி இருக்கிறது, எனக்கு சகாயம் பண்ண யாரும் இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லை, நீ வேதனையோடு வந்திருக்கிறாயோ, என்ன நாள் பகல் வேளையிலே உன்னை விசாரிக்க ஒரு சகாயம் பண்ண என் தேவன் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மாம்சீக கண்களை மூடுவோம், மாம்சீக கண்களை மூடுவோம், ஆவியின் கண்களோடு ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு சகாயம் செய்யுங்க. என் உறவினரை கைவிட்டு விட்டார்கள், பெற்றோர் விட்டார்களை கைவிட்டு விட்டார்கள், என் சகோதரன் நான் நம்பியிருந்த என்னை கைவிட்டு விட்டார்கள். நீர் வருவதுதான் என்னுடைய சகாயம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீ சகாயராய் வெளிப்படுகிற கற்று தகப்பனை இழந்து மிகுந்த கடல் பிரச்சனைக்குள்ளாய் தாயின் கண்ணீரை பார்த்து கொண்டு 2 பிள்ளைகளை கதறுகிறார். ஐயோ, அந்த சத்துருக்களை அடிமைகளாக்கி கொண்டு போகிறார்கள். அந்த சூழ்நிலை மத்தியில் கத்தறுகிறார். உனக்காக வேண்டி இறங்குகிற கத்தர் ஒருவருக்காக இருக்கிறார். ஆனா ஒரே ஒரு காரியம், உன்னுடைய பின்னணியிலே நீ ஜெபத்திலே இன்னும் நீ உறுதியாயிரு. நான் இவ்வளவு கத்தருக்கு பயந்து இருக்கிறேன், இவ்வளவு தேவனுக்கு பிரியமா இருக்கிறேன், இவ்வளவு ஆண்டவரை நான் நேசிக்கிறேனே, அவரை ஆராதிக்கிறேனே, பின்ன ஏன் இப்படிப்பட்ட நெருக்கம்? பதறாதே, உன்னிடத்தில் இருக்கிற வருமானம் போதும், அதை கர்த்தர் உனக்கு ஆசீர்வதித்து தரப்போகிறார். இந்த வருடத்திலே கர்த்தர் ஒவ்வொரு வித்தியாசமான நிலையை நடத்த போகிறார். வீண் செலவுகள் வராத அளவுக்கு உன் வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறது மேலாய் உன் மனாந்திரத்தை தண்ணீர் தடாகமாக மாற்ற, வெட்டாந்திர நீரூற்றுகளையும் ஆறுகளையும் புரண்டுட பண்ண சர்வ வல்லமையுள்ள தேவன் உன் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த ஒரு கூட எண்ணெய் வைத்து என்ன செய்வேன்? உன் பிள்ளைகளோடு சேர்ந்து உன் புருஷனோடு சேர்ந்து வீட்டை அடைத்துக் கொண்ட நிமிடமாய் செயல்படுந்து தேவ மனிதர் சொன்னது போல கீழ்ப்படித்தார்கள், ஒருமனப்பட்டார்கள், விசுவாசித்தார்கள். கர்த்தர் அற்புதம் செய்தார். அதே உனக்குள்ளே வரட்டும். உன்னுடைய ஜெப குறைவை தேவ சமூகத்தை அறிக்கையிடு, குறைகள் குற்றங்கள் பாவங்களை அறிக்கையிடு. எவ்வளவு ஆராதனை காரியங்களை பின்னடைந்த காரியங்களை அறிக்கையிட்டு கேட்போம். உபவாச ஜெபம் எவ்வளவு முக்கியம், கர்த்தருடைய பங்கு எவ்வளவு முக்கியம். அதே காரியம் நாம் பின்னடைந்து போகிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டாமா, தேவனுடைய நன்மைகள் வேண்டாமா? அவருடைய கர்த்தனை அர்ப்பணிப்போம். எல்லாருடைய கரங்களை தட்டி கர்த்தர் மையப்படுத்தும். எல்லாருடைய கரங்களை தட்டி கர்த்தர் மையப்படுத்துவோம். ஆகிய தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தர் மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாரை கண்விழிக்க வேண்டாம். கூட ஆவியை நிறைந்த பாடலை பாட போகிறோம். எல்லாரும் ஆவியை நிறைந்த தேவனை ஆராதிக்க பாடுவோம். அடுத்த ஆவியருடைய வாழ்க்கையில் செய்ய போகிறோம்.
Thank you.
இவ்வளவு நேரமே நாங்கள் ஆராதித்து உமக்குள்ள சந்தோஷிக்க ஆண்டவர் அந்த பெரிய கிருபைக்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய சமதை கூடி அந்த பிள்ளைகள் யாவரையும் தனித்தனியாக பேராக குடும்பமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். கர்த்தாவே, ஆராதனை ஆரம்பித்த நேரம் தொடங்கி இந்த நேரம் வரையில பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய மத்தியிலே தலைவராய் நின்று தம்முடைய பிள்ளைகளாய் எங்களை மட்டும் பயன்படுத்த நன்றி. கர்த்தாவே, கேட்க வேண்டிய ஒவ்வொரு வார்த்தைகளும் தமது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாறுவதாக உடம்புகளோடு பேசுங்க. எங்களை தாழ்த்திரோம். நம்முடைய பிள்ளை சமாதானத்தோடு அனுப்புங்க. துதி கனம் மகிமையா நமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு கிறிஸ்துவின் வருகை மட்டும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். வானாதி வானங்களே துதியுங்கள், வானாதி வானங்களே துதியுங்கள், வானாதி வானங்களே துதியுங்கள், வானாதி வானங்களே துதியுங்கள், கர்த்தரே துதியுங்கள், பூமியில் உள்ளவரே துதியுங்கள், கர்த்தரே துதியுங்கள், பூமியில் உள்ளவரே துதியுங்கள், துதிகரமாகி மையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகரமாகி மையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகரமாகி மையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகரமாகி மையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வேதபாட வகுப்பு இருக்கிறது. பிள்ளைகள் அமர்ந்து போனோம். சாயங்காலம் 5 மணிக்கு விசேஷமான இந்த கர்த்தருடைய பந்தியோடு பொது ஆராதனை இருக்கு. எல்லாரும் யாருக்கா ஜெபிக்கணும்னா ஜெபம் பண்ணிட்டு